வணக்கம் ட்ராவல் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் நண்பர்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. மணி இப்போது 3:30. போய் ரீச் ஆகிடணும் எப்படியாவது 8 மணிக்குள்ளே. இதான் vlog. இன்னைக்கு ஒரு 2 நாள் 2 நைட் அண்ட் 1 டே ஸ்டே. அங்கே வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஏலகிரிக்கு தான் போகிறோம். ஏலகிரிக்கு ஏன்னா இப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு நாளான்னைக்கும் மழை பெய்ய போகுது. ஸோ மான்சூன் என்ஜாய் பண்ணலாம் தான். ஸோ ரைட் ஸ்டார்ட்ஸ். இப்போது தாம்பரத்துலேருந்து முடிச்சூர் போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பை, தேங்க்யூ. நம்ம இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டோம். ஓகே, இன்னும் போகணும். இன்னும் டைம் இப்போ 4:10 இன்னும் போகணும் இருக்கு. இது ஒரு சோலோ ரைடு தாங்க. இது சோலோ ரைடு. ஏலகிரியில் போயிட்டு எப்படி ஷூட் பண்ண முடியுன்றது பார்க்கலாம். ஏலகிரி வந்தாச்சுங்க. ஒரு பெரிய கதை. நான் ரூமுக்கு போயிட்டு சொல்கிறேன். வணக்கம், வந்துட்டோங்க ஏலகிரி. நம்ம ரெசார்ட் ஏஎம் ரெசார்ட். ட்ராகன்லாம் வச்சுருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, சாரிங்க, என்னால் ஃபுல் ட்ராவல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா கூகுளில் வந்து ஏலகிரி மலைக்கு மேலே 8 மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கூகுள் சொல்லிச்சு. அதனால் உங்களுக்கே தெரியும் நான் கிளம்புன டைம் என்னென்னு. அந்த கிளம்புன டைம் வச்சு நம்ம எப்படியாவது 8 மணிக்குள்ளே ஏலகிரி மலை ஏறிடணுன்ட்டு எங்கேயுமே நிற்காமல், இதுதான் ஃபஸ்ட் டைம் 4.5 hours ஃபஸ்ட் டைம் இதான் நான் ஓட்டியிருக்கேன். வண்டியும் அழகாக கோஆப்ரேட் பண்ணிச்சு. அப்புறமா ஒரு வழியாக மேலே ஏறிட்டேன். மேலே ஏறும்போது அந்த வியூ, அந்த சிட்டி லைட்ஸ் வியூ சூப்பராக இருந்ததுங்க. நாளைக்கு நைட் உங்களுக்கு காட்டுறேன். சார் இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது. வேறு லெவல். என் தம்பி வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம், எல்லாத்தையும் சொல்லணும். தண்ணி கூட குடிக்கல. இங்கே பாருங்கள் வாய்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு. டீ கடை எதுவுமே நிறுத்தலை. தண்ணி கூட நீ குடிக்காமல் இந்த கூகுள் பேச்சை கேட்டு வந்தது என் தப்புங்க. இவர் தான் கார்த்திக். இவரு பேரும் கார்த்திக் தான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தண்ணி குடிக்கிற பார்த்தீங்களா? இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்க, நான் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வரலான்ட்ருக்கேன். ஏன்னா நான் இந்த ஒட்டுமொத்த ரெசார்ட்லேயே நான் ஒருத்தன் தான் கெஸ்ட்டு. மைட் பி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே ஃபுட் இல்லைன்ட்டாங்க. ஸோ வெளியே தான் போய் சாப்பிட்டு வரணும். ஓகேங்க. ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ போட்டுக்கிட்டுருக்கேன். நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குது. உழவன் உணவகம் இந்த நிலவூர் போகிற சைடில் இருக்குது. குட் மார்னிங் காய்ஸ். இதுதான் நான் தங்கியிருக்க ஸ்டே. நேற்று நைட்டு காமிச்சிருப்பேன், அந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சிங்கிள் ரூம் எடுத்திருக்கேன். காலையில் சின்னதாக இங்கே. ஹாய் கார்த்திக், இப்போ தான் எந்திரிக்கிறீங்களா? ஓகே. கனரா அப்படிங்கப்பா.
மார்னிங்கில் இந்த சவுண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல. ஜாலியாக போகுது. நல்லா இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பின்னாடி ஃபார்மிங் பண்ணுறாங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக எந்த ஒரு சத்தமும் வண்டி ஓடுற சத்தமும். இப்போ தான் ஒரு வண்டி போச்சு. இது ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க. சரி, இங்கே பக்கத்தில் ஒரு மங்களம் மெஸ்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது. போய் இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். செமையாக பசிக்குது. நான் போகிறேன், சாப்பிட போகிறேன். பை. ஃபண்டூரா பார்க் அங்கே இருக்குது. இங்கே தான் மங்களம் மெஸ். பார்க்கவே அழகாக இருக்குது. குளம்லாம் போட்டுட்ருக்காங்க. அங்கே போய் சாப்பிடலாம். சட்னி சாப்பிடு. இது இதே போதும், வேணா கொடுக்குறேன். ஏன் நான் தோசைக்கெலாம் எடுத்து தரேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு சாம்பார் சட்னி சாப்பிட பிடிக்கல இன்னைக்கு காலையில். அதனால் நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கப்புறம் ஒரு பூரி, ஒரு ஆம்லேட். இன்றைக்கி அடி தூள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. என்னடா காலையிலே இவ்வளோ சாப்பிட்றான்னு யோசிக்காதீங்க. நான் காலையில் நல்லா சாப்பிடுவேன். நிறைய சாப்பிடுவேன் காலையில் ஆக்சுவலாக. ஏன்னா என்னோடய தாத்தா மிஸ்டர் கிருஷ்ணசாமி அடிக்கடி சொல்லுவார், காலையில் மகாராஜா மாதிரி சாப்பிட்ணும், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும், ராத்திரியில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. நைட்டில் கம்மியாக சாப்பிட்றது நல்லது, காலையில் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாளைக்கு வரேன். தேங்க்யூ. அது ஒரு சின்ன கெக்ஷர் தான். எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகும், அவங்களுக்கும் தான். சரி, ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஷூட் ஆரம்பிக்க போகுது. கிளம்புவோமா? மணி இப்போது 9:30 ஆகுது. திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன், நம்ம ஷூட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, போன ஷூட்லேயே சொல்லியிருப்பேன் என்னோடய ப்ரொஃபஷ்னல் கேமரா எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இது என்னோடய ப்ரொஃபஷ்னல் கேமரா, Canon R6 Mark II. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேமரா இது. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு மேக்ரோ லென்ஸ் இருக்குது. மேக்ரோ லென்ஸ் 100mm. அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம பேஜை. அழகாக இருக்கு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வழக்கம் போல் இங்கே இருக்கிற இடங்களில் லோக்கல் சைட்ஸ் இங்கே போய் ஒரு ஷூட் மாதிரி எடுக்க போகிறோம். ஃப்ரேம் எப்படி பண்ணுறது, எனக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி ஷூட் பண்ணுறதுன்றது மட்டும் இந்த வ்ளாகில் பார்க்கலாம். ஓகே, தம்பி ரெடியா? அவன் எப்போவுமே ரெடி. ஓகே, கிளம்பலாம். இங்கே ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தேன். அப்போது ஒரு லெஃப்ட் ஒன்று போச்சு. அப்படியே உள்ளே வந்தேன். இந்த ரோடு அப்படியே போயிட்டே இருக்குது. பார்ப்போம் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு நம்மளை பார்ப்போம். தெரில, எங்கன்னா நிறுத்தோம். அங்கே எதனா ஷூட் பண்ண முடிஞ்சால் ஷூட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுவோம். இந்த ரோடு இந்த கோவிலுக்கு தான் கொண்டு வந்து விட்டுருக்கு.
அதுக்கப்புறம் நிறைய வீடுங்க இங்கே இருக்குது. இது ஒரு ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணலாமான்னு யோசனை இருக்கேன். இங்கே ஒரு சின்ன ஒரு லெஃப்ட் இருந்தது. வந்து பார்த்தா இங்கே இந்த பிளாக் கோழிலாம் நிறையவே இருக்குங்க. அப்படியே இறங்கி அப்படியே கிராமம் மாதிரி, சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. அப்படியே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். நாய் மட்டும் திறந்தா வந்தால் சரி. அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுமா? அந்த விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அங்கே எப்படி போகிறது? இப்படியே போயிடலாம்ல? ஆ, அப்படிங்களா? இல்லை இல்லை, அங்கே ஏதோ பண்ணுறாங்கல்ல. ஆ, இப்படியே போகலாம்ல பாறை வழியா? ஆ, ஓகேம்மா. ஆ, இல்லைம்மா, சாப்பிட்டு தான் வந்தேன். நன்றிம்மா. அவ்வளோ அருமையாக சொன்னாங்க. கேட்டாங்கல்ல? கேட்டிங்களா நீங்கள்? சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்கல, சாப்பிடுங்க, அவ்வளோதான். இதை ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். விவசாயம் செய்கிறாங்க. ஓகே, ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இதை இப்படி ஃப்ரேம் பண்ண பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு சின்ன சின்னதாக போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கே வயல்லாம் இருக்குது, தெரியுதா? அதெல்லாம் போய் ஷூட் பண்ணுவோம். அப்படியே ஸ்டெப்பாக இருக்குங்க. அது அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தக்காளி போட்டிருக்காங்க. தக்காளி தெரியுதா? அது பூராமே. அதுக்கு கிணறு ஒன்று. இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? என்ன தண்ணி கிணத்துல ஊற்றுது? எங்கேருந்தோ அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. கிணத்துல ஊற்றுது தண்ணி. என்ன செடி நட்டுறாங்க? கத்திரிக்காவா? சாமந்தி பூ. ஓ, நான் அந்த கத்திரிக்காய் நினச்சிட்டேன். கண்டிப்பாக முடியாது, எங்களால் கண்டிப்பாக முடியாதுல்ல. அது கண்டிப்பாக முடியாது. எப்படி கேவலப்படுத்த முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கும் இதுதான் பிடிக்கும். எங்கள் இதில் பார்க்குறவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள் அப்படியே சும்மா நான் வச்சுருக்கேன். ஆமாம், எங்கள் பேர் கார்த்திமா. இது இப்போ நட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகுங்களா? 6 மாதம் செடி நின்று பூ அடித்து முடிச்சிடும். ஓ, இப்போதானே இப்போ நடுறோம். மேலே தோட்டம் இருக்குது. ஓகேம்மா. தோட்டத்தில் நட்டுட்டு இப்போ நடுறோம். பூ வந்து அரும்பு இவ்வளோ தூரம் வரும். லைட்டு வரும். ஆமாங்க, அங்கே அதோ மேலே விட்டுட்டேன். அங்கேருந்து நடந்தான் வந்தேன்.
இந்த பக்கமாக வந்தேன். சரி, இங்கே நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் நல்லதுதான். ஆமாம், சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சுமா, காலையில் சாப்பிட்டேன். இதுனா ஆமாம். முதல்ல கேட்குறது சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்றீங்களா? இங்கே பாருங்க, இந்த நெல்லை எதனா ஷார்ட் எடுப்போம். ஃப்ரேம் வருதான்னு செக் பண்ணுவோம். யா, கிடைக்குது. சில நல்ல ஷார்ட்ஸ்லாம் இங்கே கிடச்சிது. இங்கே இந்த இடத்துல அந்த பாதை தெரியுதா? அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். திருப்பி ரிட்டர்ன் ஆயிடலான்னு நினைக்கிறேன். மணி 10:15. அவங்க நல்லா தான் பேசினாங்க, ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கிட்டாங்க. செப்பல் கழட்டிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. நானும் மறந்துட்டேன். அப்புறம் அசிங்கமாக காட்டிடாதீங்கப்பா, எங்களை கேவலமாக காமிச்சிடாதீங்க. தெரியுது நீங்கள் எதில் போடுறீங்க, எல்லோரும் அதுக்கு தான் வராங்க. இங்கே அசிங்கமாக காமிச்சிடாதீங்க. நம்ம என்ன அசிங்கமாக காமிக்கிறதுல என்ன இருக்குது? நம்ம அவங்கள அசிங்கமாக காமிச்சோம்னா நம்மளோட அசிங்கமானவங்க யாருமே கிடையாது. ஏறி வந்துட்டோங்க. தம்பி பத்திரமா இங்கேயே தான் இருக்கான். அவர் எதுவும் பண்ணல. அவங்க சொன்னாங்க, பலாப்பழம் இருக்குது தம்பி, எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு. நான் தான் வேணான்ட்டேன். எப்படி தூக்கிட்டு போகிறது? காராக இருந்தால் நம்மளே கேட்டிருக்கலாம். சரி வாங்க, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இங்கே அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி நான் வந்து சிட்டி வியூ லைட்ஸை காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 o'clock கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறலாம். அது வரைக்கும் இப்போது அந்த பக்கம் நிலவூர் சைடு நாளைக்கு காலையில் சன்ரைஸ்க்கு போகிறேன். அங்கே சன்ரைஸ் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம் காலையில். இப்போது இந்த பக்கமாக போவோம். நம்ம ஏலகிரி சிட்டி பக்கமாக போயிட்டு அங்கே எதுனா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் இந்த வாட்டி ஏலகிரிக்கு ஃபண்டோரா பார்க்கு, செல்ஃபி பாண்டா எதுக்கும் போகல. நான் இங்கே வந்ததுக்கு ரீசன் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க மட்டும்தான். ஸோ அதனால் இங்கே நான் ஸ்டேலேயே என்ன நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எதுக்குமே போகல, இப்போ பார்க்கெலாம் போனீங்களா, அதுக்கு போனீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் அதுக்காக வரல, நான் ஃபோட்டோகிராஃபர், அதனால் நான் இங்கே ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஸோ இங்கே இந்த விலாகை பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்காக நம்ம விலாக் பண்ணலை. ஒரு ஐடியா தோணுச்சு, சரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி ஏலகிரிக்கு போய் சில விஷயம்லாம் ஷூட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தது. அழகாக இருக்குது இந்த இடம். அங்கே பால் வண்டி வச்சு ஊற்றுறாங்க, எடுத்து பார்ப்போம். நல்லா இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல அழகான 2 சப்ஜெக்ட் இருந்தது. மாடு, அவங்களோட
தெரில. இதில் அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸோட நல்லாயிருக்கு. ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம் வாங்க. ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரூட் வழியாக வந்துக்கிட்டே இருந்தோம். இங்கே ஒரு போர்டு பார்த்தேன் ஆக்சுவலாக, சாரல் குடில்னு சொல்லிட்டு. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே வயலாகவே இருக்குது. சாரல் குடில்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குதுன்னு இந்த பக்கம் பார்த்தோம். சரி அப்போ ரோடு இந்த பக்கம் போகும்ல அப்படின்னு சொல்லி இப்படி வந்துக்கிட்டே இருந்தோம். இங்கே ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, நான் கிட்ட போய் காட்டுறேன் வாங்க, போய் பார்க்கணும். வாவ் வா 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 பாருங்க ஒரு மரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கிட்ட காட்டுறேருங்க. பாருங்க வா 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 வா. ஆக்சுவலாக இதில் தண்ணி எப்படி ரொம்பிச்சுன்னா அப்படி வடிஞ்சு இப்படி ஓடும், அப்படியே அடுத்த வயலுக்கு அப்படிலாம் பாய்ச்சுறாங்க. சரி பார்த்துட்டோம், ஷூட் எடுப்போம். சில ரிஃப்ளெக்ஷன் ஷாட்ஸ் இருக்குது, எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் டிஎஸ் பண்ணிக்கலாம். இருங்க உங்களுக்கு இது கேட்காது வண்டி சவுண்டுனால. வண்டி ஆஃப் பண்ணுறேன், அப்புறமா கேளுங்க. கழுத்தில் மணி கட்டி விட்டுருக்காங்க, எல்லாம் சாப்பிடும் போது ஆடுது. இங்கே ஒரு சின்ன இடம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு வீடு இருக்குது, அதை எடுப்போம். சினிக்கா நல்லா இருக்குது ஆக்சுவலாக, எடுத்து பார்ப்போம். நம்ம பெருசாக எதிர்பார்த்துட்டு வருவோம்ல, அப்படி பார்க்கும்போது சின்னதாக ஒன்று கிடைக்கும். அதான் இது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பார்க்கறதுக்கு. உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல மழை பெய்யுது, லைன்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, காட்டுறேன். தெரியுதா? மழை பெய்யுதுங்க அங்கே. இப்போ பாருங்க, அப்படியே எங்கேயே வச்சிருவா சன்செட்டை.